ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கிற நம்மகிட்ட சமையலில் இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். தக்காளி சாதம் தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சாதத்துக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இதுக்கு 2 கப் அரிசி போட்டிருக்கேன். 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதித்து வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இது நான் விசிலெலாம் விடலை, அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்து போகிறேன். நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சு கொஞ்ச நேரம் வச்சுருக்கலாம். இப்போ எப்படி சாதம் ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கமகமன் வாசனையோட. அதில் மேலே வாசனை சேர்க்க நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் சேர்த்துக்கோங்க. தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.